இந்தியர்களுக்கு நீண்ட நேரம் தடுமாறும் பழக்கம் உண்டு. அவர்கள் மிகுந்த பகுப்பாய்வு அற்றவர்களாகவும் குருதி பகிர்ந்து கொள்ளும் பேசுமுறையை நம்புகிறவர்களாகவும் உள்ளனர். இந்த திசை திருப்பத்தின் உச்சம் ராமாயணம் மீதான அவர்களின் மோகத்தை காண கிடைக்கின்றது. ஐரோப்பிய ஸ்காலர்ஸ் மற்றும் பிரபலமான வரலாற்றாசிரியர்கள் ராமரின் உண்மைத்தன்மையை கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசியல்வாதிகள் அவருடைய இருப்பை மறுக்கும் முறையீடுகளையும் தாக்கல் செய்துள்ளனர். என்ன நாம தேசிகள் ஒருபோதும் பெற முடியவில்லை. ராம் வெறும் கற்பனை புனைவு என்ற உண்மையே. அவர் ஒருபோதும் வாழவில்லை. யார் வாழ்ந்தார் என உங்களுக்கு தெரியும்? கிறிஸ்து. அவரது பிறப்பு இன்று வரை நம் ஆண்டுகளை அதை முறியாதியாக பரிமாணிக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சின்னம். மாத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் ஜோன் 4 நல்ல நபர்கள் கிறிஸ்துவின் மெய்ப்பை தன்மைக்காக சாட்சி அளித்துள்ளனர். இதுவே உண்மையான வரலாறு. ஒரு இந்திய முனிவன் எழுதிய வெற்றிடம் நிறைந்த கற்பனை அல்ல, மாபெரும் மேற்கத்திய கதை. ஆனால் நாம் எல்லோரும் மறுசீரமைப்பாளர்கள் என்பதினால் இதை மேலும் ஆழமாக ஆராய்வோம். மகரிஷி வால்மீகி நமக்கு சொல்கிறார், சைத்ரா மாதத்தின் 9வது நாளின் நண்பகலில் புனர்வசு நட்சத்திரம் உயர வெளிந்து கொண்டிருந்தது. பல கண்பிடிக்கக்கூடிய கிரகங்கள் உயர்வடைந்திருந்தன. அப்போதுதான் ராம் பிறந்தார். மத்தேயு, மார்க், லூக் அல்லது ஜான் யார் போலதானே இயேசு பிறந்த ஆண்டையும் பருவ காலத்தையும் மாதத்தையும் அல்லது தினத்தையும் அறியவில்லை. மத்தேயு இயேசு எப்பொழுது பிறந்தார் என்று கூறுகின்றார். அவ்வாறு நீங்கள் என்றும் ஒரு வெள்ளை நட்சத்திரம் கிழக்கு வானில் காட்டப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டுள்ளன. மிகவும் குறிப்பாக அல்லவா, ராமர் அயோத்தியாவில் உள்ள அரண்மனையில் கௌசல்யாவுக்கு பிறந்தார். புராணம் கிறிஸ்து கன்னியராகிய மேரியிடமிருந்து பிறந்தார். ஒருவேளை குகையிலோ அல்லது கால்நடை பண்ணையிலோ, பெத்லகேம் அருகிலோ அல்லது அதிலிருந்து பிறந்தார். வரலாறு ராமனின் தந்தை பேரரசர் தசரதர் அயோத்தியாத் நீண்ட காலம் ஆண்டு வந்த அஸ்யுதனின் மகன். வால்மீகி எங்களுக்கு இக்ஷ்வாகு வம்சத்தின் மன்னர்களின் தாத்திர இயல்புகளை வழங்குகிறார். இது பிற பண்டைய புத்தகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. மற்றபடியே கிறிஸ்துவுக்கு 2 மாறான வம்ச குறிப்புகள் உள்ளன. மத்தியூ 9 தலைமுறைகளை ஆபிரகாமிலிருந்து இயேசுவுக்கு வழங்குகிறார். லூக்கா தம்பிள் தேவனிடமிருந்து 59 தலைமுறைகளை இயேசுவுக்கு வழங்குகிறார். ஆனால் ஒரு நிமிடம், ஒரு தச்சரின் வம்சாவளியை யார் பாதுகாத்துக் கொண்டிருந்தனர்? எந்த ரூபத்தில் நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. கருப்பு 500க்கும் மேற்பட்ட பரிசோதிக்கக்கூடிய பார்வைகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இராமர் சைத்ர சுக்ல நவமியில் பிறந்தார் என்று நிலேஷ் ஆராய்ந்து கூறுகிறார். அல்லது 29 நவம்பர் 12,2040. பூர்வ கிழமோ 500 தரவு புள்ளிகள் ஒரே தேதியை ஒப்புக்கொள்கின்றன. மேற்குறிப்பாக மட்டும் மத்தேயும் லூக்காவும் கிறிஸ்துவின் தந்தை யார் என்று கூட்டுக்காண இல்லை. யோசேப்பு யாக்கோபின் மகன் அல்லது யோசேப்பு ஹேலியின் மகன் என்று. இந்த அளவுக்கு மாறுபாட்டுடன் பெத்லகேமின் கிராம பஞ்சாயத்து கூட கிறிஸ்துவுக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்காது. ஆனால் யார் கவலைப்படுகிறார்கள்? இயேசு உறுதியான வரலாறு. இலங்கை ராமர் தான் ஒரு புராண கதா. சரியாம் குழந்தைகளே,